திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 353, அதிகாரம் மெய்யுணர்தல். ஒரு நாட்டில் புகழ்பெற்ற ஞானி ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அவரை சந்திக்க ஒரு செல்வந்தர் வந்தார். ஞானி தங்கியிருந்த அறையை சுற்றி தனது பார்வையை செலுத்தினார் செல்வந்தர். அந்த அறையில் ஞானி உணவு உண்பதற்கு ஒரு மண் பாத்திரமும் படிப்பதற்கு சில புத்தகங்கள் மட்டுமே இருந்தன. வேறு பொருட்கள் எதுவுமே இல்லை. இவ்வளவு புகழ்பெற்ற ஞானியிடம் ஒரு பொருளும் இல்லையே, இவ்வளவுதான் அவரது பொருட்களா என ஆச்சரியப்பட்டார் செல்வந்தர். பிறகு அந்த செல்வந்தர் ஞானியிடம், உங்களது அறையில் எந்த பொருட்களும் இல்லையே, உங்களுக்கு வேறு இல்லம் எதுவாவது உள்ளதா என்று கேட்டார். அதற்கு ஞானி, அப்படி எதுவும் இல்லை, இதுதான் என் இருப்பிடம், இங்கு இருப்பவை மட்டுமே எனது பொருட்கள் என்றார். இந்த பொருட்களை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என கேட்டார் செல்வந்தர். அதற்கு ஞானி, அப்படி பார்த்தால் உங்களிடம் கூட எந்த பொருளும் இல்லையே என்று அந்த செல்வந்தரிடம் கேட்டார். அதை கேட்ட செல்வந்தர், நான் உங்களை காண்பதற்காக ஒரு விருந்தாளியைப் போலதான் நான் இங்கு வந்தேன். சிறிது நேரம் உங்களை சந்தித்து பேசிய பிறகு இங்கிருந்து என்னுடைய வீட்டிற்கு சென்று விடுவேன். அங்கு எனக்கு தேவையான அனைத்து பொருட்களும் உள்ளன என்று கூறினார். அதற்கு ஞானி, நானும் இந்த உலகத்திற்கு ஒரு விருந்தாளியாகவே வந்திருக்கிறேன். இங்கு என் வேலை முடிந்ததும் சென்று விடுவேன். ஆகையால் எதற்கு என்னிடம் நிறைய பொருட்கள் இருக்க வேண்டும் என்றார். இந்த உலகத்தில் நாம் அனைவரும் விருந்தாளிகள் தான். விருந்தாளி வாழ்க்கையில் நமது ஆன்மா கரைபடாமலும் தூய்மையானதானவும் விளங்க அறவழியை கடைபிடித்து வாழுங்கள். இது நம்மை அழிவில்லா வாழ்விற்கு அழைத்துச் செல்லும் என்று அறிவுரை கூறி செல்வந்தரை அனுப்பி வைத்தார். ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவருக்கு அடைந்துள்ள இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் என்பதை ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மண்ணுலக ஆசை சாதாரண அறிவு, விண்ணுலகம் வரவேற்கும் மெய்யுணர்வு.